ஹாய் காய்ஸ், இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். காலைல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கவே. 6:30 எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கடகடன்னு சமைக்க வேலை ஆரம்பிச்சாச்சு. கடகடன்னு வேலை ஆரம்பிச்சதும் போது அவங்களுக்கு எனக்கு டீ கூட வச்சு கொடுக்கல. நேராக சாப்பாடு கொடுத்துட்டேன். கொண்டக்கடலை தான் வேக வச்சு அவங்களுக்கு தாளிச்சு கொடுத்துருந்தேன். பாப்பாக்கு தோசை ஊற்றி கத்திரிக்காய் கடையில் பண்ணியிருந்தேன். அதை ஊற்றி கொடுத்தாச்சு. மேடம் சாப்பிட்டாங்க. அப்படியே சாப்பிட வச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கம் வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு மெனு வெஜிடபிள் பிரியாணியும் ஆம்லேட்டும் தான். நான் பாப்பாக்கு பண்ணுற பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவாக போடுறேன். நான் வீடியோ எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம சில பொருள் ஆர்வ கோளாறுல நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல வாங்கிடுவோம். அது மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அதனால தம்பி ஒரு மாசமாக 2 மாதம் முன்னாடி ஆரி ஒர்க் எல்லாமே வாங்கி வச்சு. ஆனால் இப்போ வரையும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. பூஜை போட்டு அப்படியே வச்சிருக்கேன். இப்போ வந்து பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு யோசனையாகவே இருக்குது. நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். கண்டிப்பாக வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த பொருள்லாம் வாங்கி பூஜை போட்டு அப்படியே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பாப்பாக்கும் கட்டி கொடுத்தாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து நாட்டு சோளமும் பாதாம் தான் வச்சு கொடுத்தாங்க. அப்பா பொண்ணு வழியாக கழிப்பு விட்டாச்சு. See you next video. Bye.